ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க பொருட்கள வச்சு சூப்பரான ஒரு கோதுமை பிஸ்கெட் எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கடையில வாங்கி சாப்பிடுற மாதிரியே இருக்குங்க. இந்த கோதுமை பிஸ்கெட்ட நல்லா கிரிஸ்பியாவும், டேஸ்டியாவும் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இந்த பிஸ்கெட் செய்றதுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரைய மிக்ஸியில நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. பொடிச்ச சர்க்கரையையும், உருக்குன 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயையும் இந்த மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு இப்படி புடிச்சா புடிக்க வரணுங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் சேர்த்து மாவு பெசஞ்சுக்கலாங்க. மாவு பெசையும் போதே சர்க்கரை இளகி வருங்க. அதனால பால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவ இந்த மாதிரி பெசஞ்சுக்கோங்க. மாவோட பதம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி செமி சாஃப்ட்டா இருக்கணுங்க. இப்போ இதிலருந்து பாதி மாவ எடுத்து நல்லா திக்கா உருட்டிக்கணுங்க. ஒரு 3 சப்பாத்திய சேர்த்து வச்சா எந்த அளவு திக்கா இருக்குமோ, அந்த அளவுக்கு திக்கா மாவ உருட்டிக்கோங்க. ஒரு வாட்டர் பாட்டில் மூடி இல்லைன்னா சின்ன கிண்ணம் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ்ல இருக்கணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம கட் பண்ணி வச்ச பிஸ்கெட்டை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. பிஸ்கெட் நல்லா வெந்து இப்படி பொன்னிறமானதும் அடுப்புல இருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டான கோதுமை பிஸ்கெட் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இத நம்ம 1 மாசம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம டிஷும் டிஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.